இப்போ காலையில் மணி 3:30 ஆகுது. இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேரத்தான் காம்படிஷன். அடித்த குளிரில் நான் ஒயிட் வாக்குற மாதிரி தான் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸ்பாட் ரீச் பண்ணதுக்கப்புறமா 2 பனானா சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஆக ஆக அப்படியே எல்லா அத்லீட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 4:30க்கு வர சொல்லிட்டு ஷார்ப்பாக 7 o'clock மேரத்தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே ரொம்ப திருப்தி ஆகி போச்சு. இருந்த எனர்ஜியெல்லாம் வெயிட்டிங்லேயே காலியாயிடுச்சு. மாரத்தான் 2 கேட்டகரியாக நடந்துச்சு. ஒன்று 5 கிலோமீட்டர், இன்னொன்று 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்லேயே நிறைய குட்டி குட்டி பாப்பாக்கெல்லாம் சேர்ந்துருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உள்ளே இன்ஸ்பயர் ஆச்சு. அப்புறம் என்னை இன்ஸ்பயர் பண்ணதில் முக்கியமான ஆள் இந்த முன்னாடி ஓடுறான் பாருங்க, அந்த சின்ன பையன். அந்த குட்டி பையன் அவங்க ஃபேமிலியோடு கலந்துருக்கான். அவங்க அக்கா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மேரத்தானில் நான் ப்ரைஸ் ஜெயிக்கிறது வந்து என்னோடய மோட்டிவே கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த கலந்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆங்கிள் இருந்து சின்ன பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. 7 கிலோமீட்டர் ஓடி முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற 3 கிலோமீட்டரை எப்படியாவது ஓடி முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறதால இது வரைக்கும் நான் பார்த்த மொத்த அனிமையில் உள்ள பீக் மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஓட ஆரம்பித்தேன். ஸோ அதோட பயனால் அடுத்த 1 கிலோமீட்டர் ஈஸியாகவும் அதுக்கடுத்த 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடி முடித்தேன். அண்ட் ஃபைனல் 1 கிலோமீட்டர் வரப்போ சொல்லவே வேண்டாம், க்ரௌடோட அட்மாஸ்பியரால் எப்படி தான் எனக்குள்ள அந்த பவர் வந்துச்சுனே தெரியல. 8 ஓப்பன் பண்ண மைட் கை மாதிரி சும்மா பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பித்தேன். அந்த 1 கிலோமீட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட 30லேருந்து 40 அத்லீட்ஸ் நான் பீட் பண்ணி போயிருப்பேன். ஃபைனலாக டாப் 100க்குள்ளே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரிசல்ட் நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன். எண்டில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நான் எடுத்த ட்ரைனிங் பத்தாது, ஸோ இதை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க க்ரௌடு வந்துட்டு ஏதோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை, சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் மேரத்தானே 50லேருந்து 55 நிமிஷத்துக்குள்ள ஓடியே முடிச்சிட்டேன். ஆனால் சாப்பாடு வாங்குறதுக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே க்யூவில் நின்னேன். அண்ட் அங்கே ஃப்ரீயாக பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கலை சாப்பிட்டு மெடலையும் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு எனக்கு நானே பெருமையாக அந்த மெடலை என்னோட கழுத்தில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் அப்படியே 4 பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்துட்டு 4 பரோட்டாவை பறக்க விட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டு முந்தானத்துக்குள்ளே வீடியோவில் சொன்ன மாதிரியே வீடியோ எதுவுமே எடிட் பண்ணாத காரணத்தால் நேற்று பார்த்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் உட்காந்து எடிட் பண்ண வேண்டியதில் எடிட்டிங்கில் இறங்கிட்டேன். நைட்டுக்கு என்னோடய செஃப் திறமையெல்லாம் காமிச்சு 4 தோசையை ஊற்றிட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மதியம் ஆரம்பிச்சு இன்னும் முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு டம்ளர் பாலில் பூஸ்ட் கலந்து குடிச்சிட்டு இன்றைக்கான டே நிறைவாக முடிச்சாச்சு. ஏறி 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 நீ மேல இங்க யாரு 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 யாரும் இல்ல போல ஒரு தொலைந்த உடம்ப உசுப்பு இருளடைந்த